பொழுது விடிஞ்சிருச்சுனாலும் பொழுது போச்சுனாலும் என்ன சட்னி வைக்கலான்னு தான் ரொம்ப பேருக்கு யோசனை. இன்றைக்கி வெங்காயத்தை வச்சு இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாராளமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 8லேருந்து 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக இதை நம்ம வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஓரமாக ஆற வச்சிடலாம். இதிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதில் ஆயில் சேர்ந்துருக்கனால. சிரமத்தை பார்க்காம அழகாக இதை எடுத்து ஓரமாக வச்சு ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக 2 எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பக்குவத்தில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை எதுலையாவது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சாம்பார் ஏதாவது வைக்கும்போது அதில் சேர்த்துக்கலாம். 2 சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்லாம் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உளுந்து, புளி, வரமிளகாய், பூண்டு, இதை இதில் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி பூண்டு வதக்கணும் பார்த்தீங்களா, அதை ஆறிடுச்சு. அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 50 ml தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். பேஸ்ட்டு மாதிரி பக்குவத்தில் நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதோடைய பக்குவம் இப்படி இருந்துச்சுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். வழிஞ்சு ஊற்றக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை 1 கொப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு லெவல் சட்னிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இப்போ தான் வீடியோ ஆரம்பித்த மாதிரி இருக்குது, டக்குன்னு முடிஞ்சிருச்சா? அவ்வளோ ஸ்பீடாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மெத்தடை நீங்கள் இன்றைக்கோ இல்லாட்டி நாளைக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா நெய் போட்டு ஒரு தோசையை கூட இதை சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளவு நாள் இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ரொம்ப டைமே எடுக்காமல் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.